ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோர்ட்நைட்டில் ஸ்குவிட் கேம் 3 தான் பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ண போகிறோம். இன்னைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்குவிட் கேமில் வரக்கூடிய ரொம்பவே டஃப்பான கேம்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ண போகிறோம். இந்த கேம்ஸ் எல்லாம் நம்ம வின் பண்ணணும்னா இங்கே மேலே இருக்குது பார்த்தீங்களா, இந்த மொத்த கேஷும் பார்த்தீங்கன்னா நமக்கு தான் பார்த்தீங்கன்னா சொந்தம். நம்ம கூட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 32 பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணுறதுக்கோசம் பார்த்தீங்கன்னா வந்திருக்காங்க இந்த ஒரு கேமை. வீடியோ பார்த்தீங்கன்னா செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாருங்க. இன்னது 15 செகண்ட்ல கேம் ஸ்டார்ட் ஆக போதான். அடோ போவீங்களா, ஓடு 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 அப்படியே ஒரு ஸ்கிட்டிங் அடி. என்னங்கடா ஓப்பனிங்ல வில்லுங்கத்தை கலப்புறீங்க. நல்ல வேலை கரெக்டாக பார்த்தீங்கன்னா வந்து சேர்ந்துட்டோம். ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன கேம் பார்த்தீங்கன்னா தரப்போறானுங்க பார்த்தீங்கன்னா தெரியல. எனக்கு ஒரு ஆர்வமா இருக்கு. என்னங்கடா அங்கங்க பெயிண்ட் அடிச்சுன்னு கிடைக்கிறீங்க. அடோ போவீங்களா, பெயிண்டர்ஸ் ஆனீங்களா? ஐயோ, ஃபர்ஸ்ட் கேமே கினீஸ் அண்ட் கனைவ்ஸா சுத்தோண்டா. அதாவது நம்மள 2 டீமா பிரிப்பாங்க. ஒன்னு பாத்தீங்கன்னா ப்ளூ டீமு, இன்னொன்னு பாத்தீங்கன்னா ரெட் டீமு. ஒருவேளை நம்ம ரெட் டீமுக்கு போயிட்டோம்னா ப்ளூ டீமை சேர்ந்தவங்கள போட்டு தள்ளணும். இதுவே ப்ளூ டீம்ல போயிட்டோம்னா ரெட் டீம் கிட்ட மாட்டாம தப்பிச்சு போனோம். இப்போ நம்ம என்ன கலர் பால் எடுக்க போறோம் தெரியல. ரெட் கலர் பால் கிடைச்சா ரெட் டீமு, ப்ளூ கலர் பால் கிடைச்சா ப்ளூ டீமு. என்ன போகுது தெரியல. எனக்கு பார்த்தீங்கன்னா ரெட் டீம் போகணும் தாங்க ஆசை. என்ன பால் பார்த்தீங்கன்னா கிடைக்க போது தெரியல. மிஷினும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிருச்சு. கமான் கமான், ரெட்டு 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 போட்டு தக்காளி. நமக்கு ரெட் டீம் தான் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கானுங்க. என்னடா போட்டு தலை கத்தியை கொடுப்பானுங்க சொல்லிட்டு பார்த்தா இவ்வளவு பெரிய கோடாரியை கொடுத்துருக்கானுங்க. இது தூக்கி ஓட வர செய்யணுமா? இங்க ஒரு பொண்ணு ஓடுது பாருங்களா. ஏய் நில்லுமா, போ இன்னுங்க இந்த ஓட்டம் பாத்தீங்கன்னா ஓடுது. எங்க போனாலும் சரி இவனை நான் பாத்தீங்கன்னா ஓட மாட்டேன். என்னடா லெஃப்ட் ரைட்டு சொல்லிட்டு இண்டிகேட்டர் போட்டுலாம் பாத்தீங்கன்னா ஓடிங்க இருக்குது. ஏமா நில்லுமா. ஆஹா, இந்த பொண்ணை போட்டு தள்ளாதாங்க நம்ம வெளியே போக முடியும். ஐயோ, ஓசிக்கல் எடுக்க வரான். போஹா, நல்ல வேலை அவனை பாத்தீங்கன்னா போட்டு தள்ளிட்டோம். போடுறான் 30 செகண்ட்ல பத்தி இந்த கேமை பத்தி வந்து முடிச்சுட்டோங்க. இன்கேஸ் அந்த ப்ளூ டீம் சேர்ந்து யாரையாவது போட்டு தள்ளாம விட்டுருந்தோம்னா நம்மளை பார்த்தீங்கன்னா உள்ளே போட்டு தள்ளிருப்பானுங்க. இப்போ டோட்டலா 32 பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கும். எத்தனை பேர் இந்த கேம்ல பார்த்தீங்கன்னா காலி ஆக போறானுங்க தெரியல. அடா பாவீங்களா, இந்த கேம்ல ஒரே ஒருத்தன் தான் தோத்து போயிருக்கான். மற்றபடி பார்த்து எல்லாருமே பத்தி தப்பிச்சுட்டாங்க. இப்போ நம்ம கரெக்டாக பார்த்தீங்கன்னா 31 பிளேயர்ஸ் இருக்கும். நான் கூட இந்த கேம்ல ஒரு 4-5 பேர் சாவானுங்க பார்த்தேன். பட் என்ன பண்றது, ஒருத்தன் தான் பார்த்தீங்கன்னா எலிமினேட் ஆயிருக்கா. இல்லை இன்னொருத்தனை பத்தி எலிமினேட் ஆயிட்டா. சூப்பர். இப்போ 30 பேர் பார்த்தீங்கன்னா இருக்கும். நமக்கான கேஷும் பார்த்தீங்கன்னா ஏறிடுச்சு. ஒரு கேமுக்கு 2 பேர் எலிமினேட் ஆனா 30 பேர் எத்தனை கேமோட எலிமினேட் ஆகுறது? ஐயோ, 10 செகண்டா இருக்கா. ஓடுறா. இவனுங்க வேற டைம் செகண்ட் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா பீதியை பார்த்தீங்கன்னா கலப்புறானுங்க. நீங்க இன்னைக்கு தான் நம்மளோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அங்க பக்கத்துல பெல் ஐக்கான் விட்டுருக்கா. அதை மட்டும் பார்த்தீங்கன்னா மறக்காம தட்டி விட்டுருங்க. ப்ளீஸ் நம்ம லைக், ஒரு ஷேர், ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் தட்டி விட்டு அப்படியே வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. ஆஹா, ஜம்ப் ரோப் இப்போ வந்திருக்கோமா. அதாவது இப்போ இந்த 2 பொம்மைகளும் பார்த்தீங்கன்னா இந்த கயிறை வந்து சுத்தவங்க. என்னடா பொம்மையை காணோம், கயிறு மட்டும் பார்த்தீங்கன்னா இருக்கு. அதாவது கயிறு வந்து சுத்தவங்க. அந்த கயிறு சுத்தும் போது பார்த்தீங்கன்னா அதை மாட்டாம பார்த்தீங்கன்னா அதை 2 கிராஸ் பண்ணோம். இங்க பாத்தீங்களா அவதாரெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கூட பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ண வந்திருக்காரு. கேம் வேற ஸ்டார்ட் ஆக போகுது. இவனுங்க வேற கொச ஓடுறானுங்களே. 3 நிமிஷம் பார்த்தீங்கன்னா டைம் தர போறானுங்க. இந்த 3 நிமிஷம் முடியறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா அந்த சைடு கிராசிங்க போடணும். இல்லைன்னா போய் நம்ம கதை பார்த்தீங்கன்னா முடிஞ்சுது. இப்படி போனா எப்படா தாண்டறது? இவனுங்க வேற பார்த்தீங்கன்னா தாண்ட விட மாட்டானுங்க போல இருக்கே. கீழே விழுந்துட்டா. போச்சு. ஏய், என்னடா நம்ம சாவல. ஓ, இந்த டைம் செகண்ட்ஸ் முடிகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம எத்தனை வாட்டி வேணா கீழே விழுந்துக்கலாம் போல இருக்கு கைஸ். அது வந்து டைம் செகண்ட்ஸ் முடியறதுக்குள்ள கிராசிங் போனா நம்ம கதையை பார்த்தீங்கன்னா முடிச்சிருவானுங்க. ஓ, அப்படியா விஷயம். என்னங்க அவதாரெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க தாண்டறதுக்கு. இதனால அவதாருக்கு வந்த சோதனை. கமான், இப்ப போடுறான்டா பிஜிஎம். வா வந்து பாரு படு அரிசையும் லாங்கு ஒரிஜினல் கேங்ஸ்டர் ரேட்ஸ் மீ. எப்படி சும்மா அதிருதா? வாராலே ஆகப்பட்டது என்னவென்றால் ஜஸ்ட் 25 செகண்ட்லயே பாத்தீங்கன்னா நம்ம ஓடி வந்து கிராஸ் பண்ணிட்டோம். ஆரம்பத்துல இவனுக்கு டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தானா ஃபர்ஸ்ட் டேக்லயே நான் பாத்தீங்கன்னா வந்திருப்பேங்க. இங்க பாத்தீங்களா, இங்க வேகமா ஓடுறான், குரங்கு மாதிரி குதிக்கிறா, பல வித்தைகளை பாத்தீங்கன்னா காட்டுறான். டேய், இந்த குரங்கு வித்தை நீ அந்த கயிறு ரோப்ல காத்திருந்தா எப்பயோ வந்திருக்கலாம் மேடம். இங்க பாருங்களா, ஸ்பைடர் மேனே டஃப் கொடுப்பான் போல இருக்கு. நம்ம ஆளு மேலே இங்கிலி பத்தி என்னமா குதிக்கிறான். அந்த ஸ்குவிட் கேம்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கிராஸ் பண்ண போது ஒருத்த மாதிரி எல்லாரும் கீழே தள்ளிவிடுவாள். அதே மாதிரி பார்த்து தள்ளிவிட முடியுமான்னு பார்த்தேன். பட் முடியல. அந்த சைடு பார்த்தீங்கன்னா கொத்தா ஒரு 10 பேர் பார்த்தீங்கன்னா மாட்டிருக்கானுங்க. அவ்வளவுதான், அவனுக்கு அதை பத்தினா முடிஞ்சது. ஆகப்பட்டது என்னவென்றால் நம்மளே சேர்த்து மொத்தமா 22 பேர் தான் பார்த்தீங்கன்னா இருக்கானுங்க. 8 பேர் பார்த்தீங்கன்னா இந்த கேம்ல எலிமினேட் ஆயிருக்காங்க. இன்னது நெக்ஸ்ட் கேம் வந்து 13 செகண்ட் ஸ்டார்ட் ஆக போதா. டேய் யாரா நீ, கொஞ்சம் கூட பிரேக்கே விட மாட்டேன்றியா? இங்க பாருங்க, டக்கு அடுத்த கேம் பத்தி ஸ்டார்ட் பண்றானுங்க. நல்ல வேலை கரெக்டா பாத்தீங்கன்னா உள்ள வந்து நின்ட்டோம். இவனுங்களா பெயிண்டரா இருப்பானுங்களோ. அங்க பாருங்களா, அங்கங்க பாத்தீங்கன்னா ஸ்ப்ரே அடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கானுங்க. என்னது லைட் வந்து ஆஃப் ஆயிடும், நாங்க உங்களுக்கு வெப்பன் தருவோம், முடிஞ்சா ஓடிப்போ இல்லைன்னா ஒளிஞ்சிக்கோ, குட் லக்ன்றா. ஓ, இந்த லைட் ஆஃப் பண்ணிட்டு போட்டு தள்ளுற கேம் அது. ஆஹா, நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா கோடாரி கொடுத்துருக்காங்க. அடா பாவீங்களா, இதை வச்சு நான் யாரடா போட்டு தள்ளுறது? மத்தவனை போட்டு தள்ள மாதிரி தான். சரி, என்னது அவதாரு தொண்டாக்கான துணியக்கான ஓடுறாரு. ஐயா, என்னடா என்ன போட்டு அடிக்கிறீங்க? ஓடுறான். ஆஹா, இப்போ இவனிங்கிட்ட மாட்டாம சர்வை பண்ணுமா? நீங்க ஒண்ணுமா வீடியோக்கு லைக் கொடுக்காம பாக்குறீங்கன்னா மறக்காம சின்ன லைக் மட்டும் போட்டு பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணுங்க. நீங்க போடக்கூடிய ஒரு லைக்கும் பார்த்தீங்கன்னா
நமக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனா இருக்கும். நம்ம பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பதுங்கி தாங்க பாயணும். ஏன்னா புலி பார்த்தீங்கன்னா பதுங்கிறது பாயறதுக்கு தான். அதனால பார்த்தீங்கன்னா அவசரமே பட வேணாம். ஏன்னா ஒரு காமெடி பீஸ் மாட்ட அதை போட்டு தெரியலாம். மாட்டிக்கிட்டாங்க காமெடி பீஸ் போடுறான் இவனை மாட்டிக்கினாரு ஒருத்தர். டேய் என்னடா கஷ்டப்பட்டு ஒருத்தரை கண்டுபிடிச்சா அவனை ஓசிக்கில் எடுக்கிறதுக்கு இத்தனை பேர் வரீங்களே. இங்க பாத்தீங்களா அவன் ஆஃப்லைன் நினைக்கிறேன். அவன் அடிக்கிறதுக்கு நம்ம அவதார் பார்த்தீங்கன்னா வெறி கொண்டு பார்த்தீங்கன்னா வராரு. அடிச்சு போட்டு பார்த்தீங்கன்னா ஓடுறாரு. போங்கடா டே போங்கடா. இப்போ பார்த்தீங்கன்னா 17 பிளேஸ் பார்த்தீங்கன்னா இருக்கும். இன்னொரு 30 செகண்டா பார்த்தீங்கன்னா இருக்கு. இந்த 30 செகண்டுக்குள்ள எவனாவது ஒருத்தரை நம்ம எலிமினேட் பண்ணாலே போதுங்க. 16 பேரா பார்த்தீங்கன்னா மாறிடுவோம். பாத்துட்டேங்க. இந்த கேப்ல பாத்தீங்கன்னா ஒருத்த பத்தி உளுத்திட்டு இருக்கான். சைலண்டா போயிட்டு போய் மண்டையில வைக்க வேண்டியதான். ஒன்னு 20 செகண்டா இருக்கு. இப்படி அங்க போனேன். ஓ இப்படிதான் போனியா? வந்துட்டேன்டா. இப்ப பாருங்க இந்த கோடாரி எடுத்து அவன் எப்படி மாண்டையிலே போடுற சொல்லிட்டு ஆஹா இது வேற தடுக்குது. இன்னும் 10 செகண்டா இருக்கு. கமான் பூந்து உள்ள போயிட்டு அவ்வளவுதான்டா. இப்ப அடிக்கிற அடியை மட்டும் ரெஸ்ட் இன் பீஸ். ஏதோ நம்மளால முடிஞ்சது. ஒருத்தனை பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளிட்டோம். ஆகப்பட்டது என்னவென்றால் இப்ப நம்மளே சேர்த்து 15 பேர் தான் இருக்கும். இப்ப என்னடானா ஓட்டிங் பண்ண சொல்றானுங்க. அதாவது இந்த லைட் கேமை கண்டினியூ பண்ணலாமா இல்ல முடிச்சுக்கலாமா சொல்லிட்டு நீங்களே ஓட்டிங்க போடுங்க சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஓட்டிங் பத்தின கேட்கறானுங்க. என்னங்க நம்ம அவதார் ஓடி போய் ரெட் கலரை பத்தின பிரஸ் பண்றாரு. நம்மளா கிரீன்டாங்க. ஏன்னா இந்த லைட் கேமை வச்சு இன்னொரு 5 பேர் எலிமினேட் பண்ணிட்டா போதும். நெக்ஸ்ட் கேம்ல பாத்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் போட்டி பாத்தீங்கன்னா குறையும். அதான் என்னோட பிளான். மாஸ்டர் பிளான். சிங்கிச்சா பச்சை கலரு சிங்கிச்சா. இவனுக்கு எல்லாரும் போய் பச்சையா பிரஸ் பண்ணிருக்கானுங்க. ஸோ நம்மளும் பாத்தீங்கன்னா பச்சையை பார்த்தீங்கன்னா பிரஸ் பண்ணிடலாம். எத்தனை பேர்ரா? ஓ மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா பச்சை தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கேம் ஸ்டார்ட் ஆக போகுது. அதனால நம்ம என்ன பண்ணலாம் தள்ளி போயிடலாம். ஏன்னா கேம் ஸ்டார்ட் ஆனோடனே மொரட்டுத்தனமா பார்த்தீங்கன்னா அடிக்க ஆரம்பிச்சிருவானுங்க. ஐயோ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆஹா நம்ம அவதார் தான் பார்த்தீங்கன்னா வெறிக்கொண்டு வெங்கி அடிச்சுன்னு கிடக்குறாரு. இந்த வாட்டி பாருங்களேன் டியூரேஷனை பார்த்தீங்கன்னா குறைச்சிட்டாங்க. அதாவது 1 மினிட் தான் இந்த கேமோ. 1 மினிட் கொண்டு சர்வை பண்ணா போதும். எவனா நம்ம கிட்ட வந்தானா கழுத்தா மண்டையில் அடிச்சு போட்டு போய் தரத்த வேண்டியதான். நீங்க ஒன்றும் வீடியோக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணா பாக்குறீங்கன்னா மறக்காம எல்லாத்தையும் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணுங்க. ப்ளீஸ் நம்ம லைக் ஒரு ஷேர் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டிவிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுங்க. இங்கே ஒருத்தர் போறான் அவனை அடிக்கலாம் சொல்லிட்டு பார்த்தா தப்பி பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கான். இன்னொரு 35 செகண்டுங்க முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா இவனுங்களே அடிச்சுக்கிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா கம்முன்னு வேடிக்கை பார்க்கலாம். என்னங்கடா இது எவனுமே பார்த்தீங்கன்னா சாவ மாட்டேன்றா. 15 பேர் பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கவங்க. நான் கூட 10 பேரா மாறுவானுங்க பார்த்தா முடியல. ஏதோ நம்ம பங்குக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆஃப்லைன் பிளேயர் இருக்கும். அவனை பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளியாச்சு. இப்போ 14 பேர் பார்த்தீங்கன்னா இருக்கும் நம்மளே சேர்த்து. நம்ம அவதார் அங்கே தான் பார்த்தீங்கன்னா இருக்காரு. அவதார் குட்டி இதோ இருங்க. இதோ வந்துட்டேன். என்னடா இவன் அங்கிட்டு இங்கிட்ட ஓடினே கிடக்கு. அவனை போட்டு தள்ள முடியாது. ஏன்னா டைம் பார்த்தீங்கன்னா இன்னொரு 10 செகண்ட் கிட்ட தான் பார்த்தீங்கன்னா இருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. வேணா அவனுக்கு பயத்தை வேணா பார்த்தீங்கன்னா காட்டலாம். எங்கடா டேய் என்னடா இந்த ஓட்டம் ஓடுறீங்க? 5 4 3 2 1 அவ்வளவுதான். இப்போ பார்த்தீங்கன்னா 12 பேர் தான் பார்த்தீங்கன்னா இருக்கோமா. சூப்பரு. ஜஸ்ட் 12 மெம்பர்ஸ் தான் இருக்கும். அதனால இந்த கேஷ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 12ஆவதா பார்த்தீங்கன்னா பிரிய போகுது. இப்போ அடுத்து நமக்கு என்ன வில்லங்கமான கேம் பார்த்தீங்கன்னா தர காத்துட்டு இருக்கானுங்க சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தெரியல. நீங்க ஸ்குவிட் கேம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா சீசன்லயும் பிடிச்ச கேம் எது சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மறக்காம எனக்கு கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்க. எனக்கு எந்த கேம் ரொம்ப பிடிக்கும் சொல்லிட்டு கேட்டீங்கன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் பார்த்த ரெட் லைட் கிரீன் லைட் தான் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். மற்ற கேம்ஸும் பிடிக்கும். பட் அதுதான் பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேவரெட். நெக்ஸ்ட் கேம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போ என்னடா தர போறீங்க? ஓயோ இந்த கேமா? இது இந்த மியூசிக் கேமுங்க. அதாவது இந்த ஒரு குதிரை இருக்கு பாத்தீங்களா, இந்த இடம் சர்க்கிள் வந்து சுத்திக்கினே இருக்கும். இது நிக்க போது பாத்தீங்கன்னா ஒரு நம்பரை சொல்லுவாங்க. அதாவது நம்பர் 2 வந்துச்சுன்னா எதனா ரூமுக்குள்ள பாத்தீங்கன்னா 2 பேர் போய் லாக் பண்ணிக்கணும். எக்ஸ்ட்ராவா ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா பாத்தீங்கன்னா இவனுக்கு போட்டு தள்ளுவானுங்க. இப்போ 12 பேர் இருக்கும். இதை வரை எப்படி பிரிக்க போறானுங்க தெரியலையே. 4 சொல்லிட்டானுங்கன்னா பிரச்சனை இல்ல, அசால்ட்டா பாத்தீங்கன்னா போயிடலாம். 3 சொன்னா கூட பாத்தீங்கன்னா ஓகேங்க. ஐயோ இப்போ 11 பேர் தான் இருக்கும். ஒருத்தர் அதுக்குள்ள எலிமினேட் ஆயிட்டானா? அடப்போவீங்களா, இவனுங்களே தூக்கிட்டானுங்களா என்னன்னு தெரியலையே. இவனுங்க வேற சுத்துறானுங்க. டேய் போதும்டா நிறுத்துங்கடா, நம்பரை சொல்லுங்கடா. சுத்துதே பூமி போடே இது போதுமாடா சாமி. நீங்க லைக் கொடுக்கலனா இந்த மாதிரி கொடூரமான பாட்டுலாம் வாய்ஸ்ல கேட்க வேண்டியது இருக்கும். ஆஹா பாட்டு போன நம்பரை போட்டானுங்க. நம்பர் 3 இதான் நம்பர் 3 ரூமே. வாங்கடா இன்னும் எனக்கு ஒருத்த டேய் சட்டி தலையா உள்ள வாடா, டோரை லாக் பண்ணோம். இங்க உள்ள வரானா பாருங்க. டேய் வாடா உள்ள வந்து தொலைடா. யோபா ஜஸ்ட் மிஸ். ஏன்டா இப்படி பண்றீங்க? இவனுக்கு தொலை தாங்க முடியல. இப்போ 20 செகண்ட் கம்முன்னு இந்த டோருக்குள்ள நம்ம பாத்தீங்கன்னா நின்னாலே பாத்தீங்கன்னா போதுங்க. டேய் ஏன்டா டோரை திறந்தீங்க? ஐயோ டோர் ஓபன் பண்றேன். டேய் ஓபன் பண்றா. யோபா டேய் ஏன்டா இப்படி பண்ண? கொஞ்சம் விட்டுனா அந்த அவதார் பாத்தீங்கன்னா உள்ள வந்து நம்ம கதையை பத்தி முடிச்சிட்டு இருப்பானுங்க. இவனுங்கிட்ட பாத்தீங்கன்னா கொஞ்சம் உஷாராதான் பாத்தீங்கன்னா இருக்கணும். நம்மள பாத்தீங்கன்னா வெளியே தள்ளிருப்பானுங்க. வெளியே தள்ளிட்டு கையை வேற தட்டுறீங்க. நீ இருறா அடுத்த ரவுண்ட் அவனை வெச்சு செய்யற. உஷாரா இருக்கிறது போய் நல்லது. இப்ப பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு எலிமினேட் ஆவான்னு நினைக்கிறேன். நம்ம பாத்தீங்கன்னா 11 பேர் இருக்கோம். என்னது 11 பேர் தப்பிச்சிட்டானுங்களா? எப்படா இது சாத்தியம்? 3 4 சார் 12 தாண்டா வரும். 3 3 சார் 9 தாண்டா வரும். இவனுக்கு மேக்ஸ் கீக்ஸ் தெரியாதா? ஒருவேளை எதனாவது ஒரு டோர்ல பாத்தீங்கன்னா 2 இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தா கூட வாய்ப்பு இல்லையே கைஸ். ஏதோ ஏமாத்திருக்கானுங்க நம்மள. இன்னத்துக்கு நியாயமா பாத்தீங்கன்னா 2 பேர் எலிமினேட் ஆயிருக்கணும். முக்கியமா அந்த அவதார்ல என்னது காலியா இருக்கணும். எப்படி தப்பிச்சானே தெரியலையே. என்னது திருப்பி 3
ஓடுறா ஏன்டா மூணா கொடுத்து சாவடிக்கிறீங்க? ஆஹா ஃபுல் ஆயிடுச்சு. இங்க பாத்தீங்கன்னா ஒரு 3ஆம் நம்பர் இருக்கு. சீக்கிரம் கமான் எனக்கு 2 பேர் வேணும். டேய் ஏன்டா இத்தனை பேர் வந்தீங்க? ஒருத்த வெளியே போடா. டேய் எவனாவது வெளியே போங்க. நான் தான் ஃபர்ஸ்ட் வந்தேன், நாளா போக மாட்டேன். போய் தொலைங்கடா. ஏன்டா இப்படி பண்றீங்க? ஐயோ இன்னும் 17 செகண்ட். டேய் போங்கடா தயவு செஞ்சு எவனாவது வெளியே போங்கடா. என்னால வெளியே போக முடியாது. என்னடா போக மாட்டேன்றீங்க? டேய் போங்கடா. எனக்கு தெரிஞ்சு 4 பேருக்கு அதையும் போய் இந்த ரூம்லயே பாத்தீங்கன்னா முடிஞ்சிச்சிங்க. ஏன்னா இந்த 3 பேருக்கான ரூம் 4 பேர் பாத்தீங்கன்னா இருக்கும். இவனுங்க வேற பாத்தீங்கன்னா நீ யாரா போட்டி போட்டுட்டு இருக்கானுங்களே. யோப்பா போயிட்டாங்க. சாவு பயத்தை பாத்தீங்கன்னா காமிச்சிட்டாங்க கொஞ்ச நேரத்துல. எனக்கு சாவு பயத்தை காட்டிட்டாங்க பாருமா, அவங்களுக்கு சாவ காமிச்சிரு. கொஞ்சம் விட்டுனாலும் நம்மள போட்டு தள்ளிருப்பானுங்க. எனக்கு இப்பவும் புரியல. இப்பவும் பாத்தீங்கன்னா 11 பேர் இருக்கும். என்னடா இது ஏமாத்துறீங்களா? இந்த ஒரு பொண்ணு இருக்கு. இந்த பொண்ணை பாத்தீங்கன்னா ஃப்ரெண்டு பிடிச்சிடலாம். ஏமா அவனை பார்க்காத, இங்க பேரு அவன் என்ன பாத்தீங்கன்னா எலிமினேட் பண்ண பார்த்தவன். நம்ம 2 பேரும் ஃப்ரெண்டா இல்ல. அங்க பாத்தீங்களா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நம்மள எலிமினேட் பண்ண பார்த்த அந்த வெள்ள சொக்கா அந்த ஃப்ரெண்ட் அந்த பொண்ணை பாத்தீங்கன்னா ஃப்ரெண்டு பிடிக்க பார்த்தா. இப்ப பாத்தீங்கன்னா 4ஆவது நம்பரா ஸ்ட்ரீட்டா தான் பாத்தீங்கன்னா இருக்கும். சீக்கிரம் வாங்கடா. கமான் 3 பேர் இங்க வா. இன்னும் ஒருத்த எங்க அந்த பொண்ணு? ஏமா இங்க வாமா, இங்க இருக்க அந்த வெள்ள சொக்கா நம்பி போவாத. அவ்வளவுதான் லாக் பண்றா டோரை. வேலை பாத்தீங்கன்னா முடிஞ்சுது. நம்ம 4 பேர் பாத்தீங்கன்னா ரூம்ல இருக்கோம். நல்ல வேலை இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்டு பிடிச்சல என்ன ஆகுறது? அந்த திமிர்ல கேக்குதா பொம்பளை ஷோக்கு? நல்ல வேலை இந்த பொண்ணு இருக்கிறதுனாலதான் பாத்தீங்கன்னா நாம போன ரவுண்ட் தப்பிச்சோம். இல்ல நம்ம நிலம பாத்தீங்கன்னா என்ன ஆகுறது? அந்த வெள்ள சோகாரக்கிட்டலாம் சேராதம்மா. ஏன்னா அவளா மோசமானவ. இப்பவும் பாருங்களேன் 11 பிளேயர்ஸ் பாத்தீங்கன்னா அப்படியே இருக்கானுங்க. டேய் ஏன்டா இப்படி பண்றீங்க? இன்னங்க இந்த பொண்ணு நம்மள விட்டு ஓடுது. ஏமா நில்லுமா. அந்த பொண்ணு நம்ம வேலைக்கு ஆகுது. நம்மளே பத்தி ரூமுக்குள்ள பாத்தீங்கன்னா போயிடலாம். எனக்கு இன்னும் 2 பேர் தான் வேணும். கமான் வாங்கடா. டேய் உள்ள வந்து தொலையண்டா. அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா வந்துருச்சு. டக்குன்னு லாக் பண்ற டோரை. அவ்வளவுதாங்க 3க்கு 3 பாத்தீங்கன்னா சரியா போச்சு. இந்த வாட்டி எவனை எலிமினேட் ஆகலாம் இவனை ஏமாத்துறானே அர்த்தம். 5 4 3 2 1 இப்பயாச்சும் அவனையாவது எலிமினேட் பண்ணுங்கடா. டேய் ஒருத்தன் தான் எலிமினேட் ஆயிருக்கானா? என்னங்கடா நான் இது யாரா நீங்க? ஒருத்தனதான் கைஸ் எலிமினேட் பண்ணிருக்கானுங்க இவனுங்க. இப்ப பாத்தீங்கன்னா 10 பேர் பாத்தீங்கன்னா இருக்கும். 2 பேர் தான் இந்த ரவுண்ட்ல மொத்தமா எலிமினேட் ஆயிருக்கானுங்க. 12 பேர் இருந்தோம். இப்ப பாத்தீங்கன்னா 10 பேர் இருக்கும். அதனால கேஷ் பிரைஸா பாத்தீங்கன்னா 10 பேருக்கு பிரிச்சு கொடுத்துருவானுங்க. இப்ப அடுத்து என்ன கேம் கொடுக்க காத்துட்டு இருக்கானு தெரியல. அதனால இதெல்லாம் அநியாயங்க. போன கேம்ல பாத்தீங்கன்னா எத்தனை பேருக்கு நம்ம எலிமினேட் ஆயிருக்கணும், எப்படி பாத்தீங்கன்னா தப்பிச்சானுங்களே பாத்தீங்கன்னா தெரியல. இவனுங்க வேற புசுக்கு நெக்ஸ்ட் கேம் பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடுறானுங்க. இன்னும் பாத்தீங்கன்னா 10 செகண்ட் தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இப்ப அந்த டவர் கேம் தான் பாத்தீங்கன்னா தருவான்னு நினைக்கிறேன். அதாவது அந்த டவர் மேல இருந்து எவனாவது ஒருத்தர் எலிமினேட் பண்ணுமே அந்த கேம் தான் தருவாங்கன்னு நினைக்கிறேன். அதுல இருந்து 2 பேர் தான் பாத்தீங்கன்னா ஜெயிப்பாங்க. என்னடா டவர்ல நிக்க விடுவானுங்க சொல்லிட்டு பார்த்தா கீழே நிக்க விட்டுருக்கானுங்க. டிஃபெண்ட் யுவர் செல்ஃப். அதாவது நாங்க உங்களுக்கு ஒரு பிக்காக்ஸ் தருவோம். அதை வச்சு பாத்தீங்கன்னா இங்க இருக்க எல்லாரையும் போட்டு தள்ளுங்க. கடைசியா யார் 2 பேர் இருக்காங்களோ அவங்க தான் ஃபைனல்ஸுக்கு போவானுங்க சொல்றானுங்க. அதாவது நம்ம 10 பேர் இருக்கோங்க. 10 பேர்ல இருந்து பாத்தீங்கன்னா 8 பேர் எலிமினேட் ஆகணுமா? அது நீங்களே அடிச்சுன்னு செத்துங்களான்றானுங்க. அதுக்கு நீ இவ்வளவு பெரிய பிக்காக்ஸ் கொடுத்துருக்கீங்க. ஐயோ மாமாக்கு கோவம் வந்து சொல்ற மாதிரி அவதாருக்கு கோவம் வந்துச்சுங்க. ஏதோ ஸ்பெஷல் ஆக்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா அடிக்கிறாங்க. ஏதோ பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் பவர் இருக்குங்க அதுக்கு. என்னடா இவ்வளவு ஏமாத்துறீங்க? டேய் ஸ்குவிட் கேம்னா நியாயமா இருக்கணும்டா. அவன் காசு கொடுத்து வாங்கி வந்து இப்படிலாம் அடிச்சா இது நியாயமா? மனம் தாங்குமா? நீங்க வீடியோக்கு லைக் கொடுக்கலாம். இந்த மாதிரி கொடூரமான பாட்டுலாம் பாத்தீங்கன்னா நம்மளோட வாய்ஸ்ல கேட்க வேண்டியது இருக்கோங்க. லைக் கொடுக்காதவங்க மறக்காம வச்சு லைக் மட்டும் போட்டு போய் கண்டினியூ பண்ணுங்க. இந்த ஆக்ஸை சுத்தும் போது பாத்தீங்கன்னா இந்த கிராமத்துலதான் சிலம்பு எடுத்து சுத்துவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி தாங்க இருக்கு. நம்மளும் பாத்தீங்கன்னா சுத்து பாத்தீங்கன்னா சுத்துறோம். காத்து தான் வருதே தவிர ஒருத்தரும் பாத்தீங்கன்னா சாக மாட்டேன்றான். 10 பிளேஸ் பாத்தீங்கன்னா அப்படியே இருக்கானுங்க. டேய் சீக்கிரம் எவனாவது யாராவது போட்டு தள்ளுங்கடா. இது கேமுக்கு வர பாத்தீங்கன்னா 4 நிமிஷம் டைம் கொடுத்துருக்கானுங்க. ஒரே நல்ல விஷயம் என்னன்னா இப்ப யாராவது நம்மள அட்டாக் பண்ணாங்கன்னா அந்த லைஃப் வந்து கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து திருப்பி ஏறிடுது. அதுதான் பாத்தீங்கன்னா எனக்கு இந்த கேம்லயே பிடிச்ச ஒரே விஷயமா இருக்கு. டேய் என்னடா இப்படி ரகரகமா கொண்டு வந்து அடிக்கிறீங்க? பாத்தீங்களா அந்த ஆக்ஸ்க்குலாம் பத்தி ஸ்பெஷல் பவர் இருக்குங்க. அதாவது டேமேஜ்ல பத்தி டபுளா போகுது. நம்ம அடிச்சா 10 போகுது, அவ அடிச்சா 20-30 போகுது. என்னங்கடா இது ஸ்குவிட் கேம்லயே இப்படி அநியாயம் பண்றீங்களா? ஒருத்தன் பாத்தீங்கன்னா எலிமினேட் ஆயிட்டாங்க. சொன்ன பாத்தீங்கன்னா 9 பேர் பாத்தீங்கன்னா இருக்கும். பாத்தீங்களா அவதாருக்கு கோவம் வந்துச்சுங்க. என்னமா அடி அடிக்கிறா சொல்லிட்டு. இன்னும் 40 செகண்டா இருக்கு. நம்ம ஜஸ்ட் சர்வை பண்ணா போதும். செத்தா எல்லாருமே சாவலாம். இல்லைன்னா ஃபைனல்ஸுக்கு என்ன நடக்குது சொல்லிட்டு பார்க்கலாம். என்னது கோல்டு காயினா? அதாவது இப்ப 2 கோல்டு காயின் வந்து இங்க வருமா? யார் அந்த 2 கோல்டு காயினை கலெக்ட் பண்றாங்களோ அவங்க டைரக்டா ஃபைனல்ஸ்க்கு போயிடுவானுங்களா? டேய் சின்னங்கடா அடிச்சுக்கிட்டு சாவ சொல்லிட்டு கடைசியா கோல்டு காயின் தரோம் பிடிக்கிறோம் ஃபைனல்ஸ் போக சொல்றீங்க. நல்லா சீரிங்கடா. இப்ப அந்த கோல்டு காயின் வேற பாத்தீங்கன்னா எந்த டைரக்ஷன்ல பாத்தீங்கன்னா வரப்போ தெரியல. விட்ட கூடாதுங்க. கோல்டு காயினை விட்டோம்னா அவ்வளவுதான். நம்ம பாத்தீங்கன்னா எலிமினேட்டர் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கதையை பாத்தீங்கன்னா முடிச்சிருவானுங்க. எங்க 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 கோல்டு காயின் எங்க? என்னங்கடா கோல்டு கைனே வர மாட்டேங்குது. இவ வேற வெறி கொண்டு அடிக்கிறான். நம்மள பத்தி சுத்துவோம். ஐயோ கோல்டு கைனே புடி அவ எடுத்துட்டாங்க. இன்னும் ஒரே ஒரு கோல்டு கைன் தான் பாத்தீங்கன்னா வரும். எங்க ஐயோ போச்சுங்க. நமக்கு வந்து லைஃப் வந்து போக ஆரம்பிச்சிச்சு. அதாவது இந்த ரவுண்ட்ல இருந்து 2 பேர் தான் பார்த்தா குவாலிஃபை ஆக முடியும். ஆல்ரெடி 2 பேர் பார்த்தீங்கன்னா குவாலிஃபை ஆயிட்டாங்க. இந்த மீதி இருக்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா செத்துக்கிட்டு இருக்கோம். அவ்வளோதான் நம்ம அதை பார்த்தீங்கன்னா முடிச்சிச்சு. ஃபைனல் கேம் என்ன வைக்கிறானுங்க மட்டும் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா அதோட வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து முடிச்சிக்கலாம் கைஸ். ஏன்னா அங்கே இருக்கிறவங்க தான் பார்த்தீங்கன்னா ஃபைனலிஸ்ட். நம்மளால பார்த்தீங்கன்னா போக முடியல.
போய் கோல்டு கைன் வச்சு போக சொல்லியிருக்கானுங்களே. ஃபைனல் கேம் என்னங்க சேர் போட்டு உட்காருக்கிறானுங்க. என்னது ராக் பேப்பர் சிசரா? அடோ போவீங்களா, இதுதான் ஃபைனல் கேமா? அட போங்கடா. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வீடியோ எண்டுக்கு நம்ம வந்தாச்சுங்க. வீடியோவில் பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக் மட்டும் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா மறக்காம சின்ன ஷேரை தட்டி விட்டுருங்க. நீங்கள் ஒன்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்கா, அதை மட்டும் பார்த்தீங்கன்னா மறக்காம ஆள் தட்டி விட்டுருங்க. ப்ளீஸ் நம்ம லைக் ஒரு ஷேர் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டி விட்டு போயிடுங்க. டேக் கேர். வரட்டா.